தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுறாவின் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான கொஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். உடனே வாங்கி பயன்பெறுவி. குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். கொல்கத்தாவில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இளம் டாக்டர் கொடூரமான முறையில் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து நாடு முழுவதும் டாக்டர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி இரவு ஆயிரக்கணக்கானவர்கள் மருத்துவமனைக்குள் நுழைந்து மருத்துவமனையின் பல பகுதிகளை அடித்து நொறுக்கி சூறையாடினர். பெண் டாக்டர் இறந்து கிடந்த இடத்திலும் நுழைந்து கும்பல் சூறையாடியதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் போலீசுக்கு கொல்கத்தா ஹைகோர்ட் கடும் கண்டனம் தெரிவித்தது. இதுபோன்ற வன்முறை சம்பவங்களால் மருத்துவமனையில் டாக்டர்களின் பாதுகாப்பு தொடர்ந்து கேள்விக்குறியாக உள்ள நிலையில் பிரதமர் மோடிக்கு இந்திய மருத்துவ சங்கம் ஒரு கடிதம் அனுப்பியுள்ளது. அதில் 5 அம்ச கோரிக்கைகளை டாக்டர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மருத்துவ தொழிலில் ஈடுபட்டுள்ள டாக்டர்கள், குறிப்பாக பெண்கள் வன்முறையால் பாதிக்கப்படுகிறார்கள். டாக்டர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசுதான். டாக்டர்களை வன்முறையிலிருந்து பாதுகாக்கும் வகையில் 2020ஆம் ஆண்டில் முக்கிய திருத்தங்களுடன் கொண்டு வரப்பட்ட மத்திய சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். இந்த சட்டத்தின்படி டாக்டர்களை தாக்கினால் 7 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும். விமான நிலையங்களைப் போல மருத்துவமனைகளை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்து மருத்துவமனை வளாகங்களில் பாதுகாப்பு நடைமுறைகளை கடுமையாக அமல்படுத்த வேண்டும். பாதுகாப்பு வீரர்கள் போலீசாரை நிறுத்துவதோடு சிசிடிவிகளை பொருத்தி டாக்டர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். பலாத்காரம் செய்யப்பட்ட பெண் டாக்டர் 36 மணி நேர தொடர் பணியில் இருந்தார். பணி நேரத்தில் சீர்திருத்தம் செய்து டாக்டர்களின் பணிச்சூழலை மேம்படுத்த வேண்டும். அவர்கள் மருத்துவமனையில் ஓய்வெடுக்க பாதுகாப்பான போதுமான ஓய்வறைகளை அமைக்க உத்தரவிட வேண்டும். பெண் டாக்டர் கொல்லப்பட்ட வழக்கில் விரைவான முறையில் விசாரணை நடத்த வேண்டும். குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் விசாரணையை முடித்து தவறிழைத்தவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும். பாதிக்கப்பட்ட பெண் டாக்டர் குடும்பத்துக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இந்த 5 அம்ச கோரிக்கைகளை பிரதமர் கனிவுடன் பரிசீலிக்க வேண்டும். மருத்துவமனைகளில் மோசமான பணிச்சூழலில் சிரமப்படும் டாக்டர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென இந்திய மருத்துவ சங்கம் வலியுறுத்தியுள்ளது.